திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலத்தை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். பாலப்பட்டி ஊராட்சியில் உள்ள கூத்தாங்கல்பட்டி கிராமத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு குடகனாற்றின் குறுக்கே 40 லட்சம் ரூபாய் செலவில் பாலம் கட்டப்பட்டது. இந்நிலையில் வேடசந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக குடகனாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் பாலம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் பள்ளி மாணவிகள் பணிக்கு செல்வோர் முழங்கால் அளவு தேங்கிய நீரில் நடந்தபடி பாலத்தை கடக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி அழகாபுரியில் படிக்கிறேன். எங்கள் ஊரை சுற்றி தண்ணி நிற்கிறனால எங்களால் போக வர முடியல. நாங்கள் நனைஞ்சிக்கிட்டு தான் போயிட்டு வரோம். ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கனால எங்களால் அட்டன் பண்ணவும் இல்லை. அதனால் இந்த பாலத்தை கொஞ்சம் பெருசாக கட்டி தந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிட்டும் கை பாலம் கட்டல, அங்கிட்டும் கட்டல, முண்டமாக இருக்குது. எங்களுக்கு போக்குவரத்துக்குள்ள எந்த பிரச்சனையும். நாங்கள் தண்ணி குளம் இருக்கிற சார். ரேஷனுக்கு போனால் 1 மைலுக்கு 1 மைல் போகணும். பஸ்ஸுக்கு போனாலும் 1 மைல் போகணும். எங்களால் வயசானவங்களாம் இருக்கிறாங்க. நாங்கள் கூலி வேலைக்கு போனாதே வயிறு வளர்த்த முடியும். பூரா அந்த கூத்தாங்கல்பட்டில் இருக்க பூரா கூலி சாணந்தே. நாங்கள் எங்கிட்டு வேணாலும் இந்த ஒரே பாதையாக இருக்குது. பஸ்ஸுக்கு போனாலும் பாலம் முறையாக கட்டப்படாததே இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உயரம் குறைவாக கட்டப்பட்ட அந்த பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.